ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு ஒரு வெஜ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா மாவு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு ஸ்மூத் பேட்டராக அதை கரைச்சிக்கலாம். மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து இரும்பு கல் சூடானதும் இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்து 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா அது அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலேயும் வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இந்த மைதா மாவை ஊற்றி சுட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒன்று மேலே ஒன்று வைக்காதீங்க, அப்படியே ஒட்டிக்கும், தனித்தனியாக வைங்க. இப்போ இதுக்கு ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஃபில்லிங்க்கு வந்துட்டு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் திருகுனது, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அண்ட் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஃபில்லிங்க்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியான ஃபில்லிங் ரெடி. இது நீங்கள் குக் பண்ண தேவையில்லை. இப்போது 1 டீஸ்பூன் ஃபில்லிங் எடுத்து நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவு, அதில் வந்துட்டு ஒரு ஓரமாக வைங்க. ஒரு ஓரத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த அடியை மடிச்சிடுங்க. அடியை மடித்ததுக்கப்புறமா இந்த 2 பக்கமும் இருக்க ஆப்போசிட் சைடை வந்து மடிச்சிடுங்க. மடித்து கொஞ்சம் டைட்டாக இழுத்துட்டு அப்படியே வந்து ரோல் பண்ணிவிடுங்க. இதை ரோல் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சீல் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை, அது தன்னாலே ஒட்டிக்கும். இங்கே நான் ஒரு முட்டையை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ரோலை போட்டு நல்லா புரட்டிக்கலாம். முட்டையில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கொஞ்சம் கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரோல் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய் வந்துட்டு சூடானதுக்கப்புறமா அந்த ரோலில் சேர்த்து நல்லா வந்துட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி திருப்பி திருப்பி விட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிட்டிங்கனாக்கா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த டைமில் அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரி மிச்சம் இருக்க ஃபில்லிங் அண்ட் நம்ம சுட்டு வச்ச மைதா இருக்கு இல்லையா, அதை வச்சு ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி. யூஸ்வலாக வெஜ் ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபில்லிங் தனியாக குக் பண்ணுவோம். அண்ட் ஷீட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் வாங்குவோம். பட் நம்ம வந்து இந்த மாதிரியும் ஈஸியாக பண்ணலாம் வீட்லேயே. அண்ட் இதோட ஃபில்லிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்துட்டு ஃபில்லிங் ரொம்ப சாதாரணமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே அந்த ஆனியன், கேரட், இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.